நீங்கள் வாசிங்க. ம் ஆ ஆ ம் ம் அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் கழுதுன்னா கோபம் வந்துடும். கழுதுன்னா ஆமாம், யாரை போய் கழுதுன்னு திட்டுற? திரும்ப சொல்லுவேன், நீ கழுதியாக இருப்ப. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம்? யாரை கழுதுன்னு திட்டுற? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்ன உடனே ஒரு சில நேரங்களில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாம் திருப்பி என்ன பண்ணிடுவோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவன் மனைவியை கழுதுன்னு திட்டான்னு வச்சுக்க, மனைவி அதை ஏற்றுக்க முடியல. மனைவி என்ன பண்ணும்? என்ன சொல்லும்? ஆ, புருஷன் தான் சொல்கிறார் அதை. அல்லேலூயா. நீ யாரும் அப்படி திட்டுறது இல்லையா? அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் நமக்கு அருமையாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவுத்து கொண்டு. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு பதிலையும் ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க. ம் ஆ ம் ம் ஆமென். ஆண்டவருக்கு வேண்டும் சொல்லும்போது எத்தனை பேர் ஆண்டவருக்கு நம்மளை கொடுக்குறோம்? அல்லேலூயா அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிற போது ஆண்டவருக்கு நம்ம கொடுக்காத இருந்தா அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் என்னம்மா பண்ணுவார்? ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஆண்டவருக்கு அந்த கழுதியை கொடுக்காத இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? துக்கப்படுவார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற போது, தேவனுக்கு அதை கொடுக்கிற போது தான் தேவன் அதில் பிரியப்படுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா கர்த்தர் ஊழியத்தை அழைக்கிற போது சின்ன வயசில் தீர்க்க தரிசனமாக பாஸ்டர் மனைவி அவர் கொடுத்து சொல்கிற போது ஆண்டவருக்கு இவர் வேணும்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட. எப்படி சொன்னாங்க? ஆண்டவருக்கு ஆண்டவர் உங்கள் பிள்ளையை கேட்குறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கேட்குறான்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ளே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யட்டும், வேலை செய்துக்கிட்டே செய்யட்டும். அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே தீர்மானித்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்கிற போது ஆண்டவருக்கு கொடுக்க நான் மறுத்துட்டேன். அதே போல் தான் அவர் கொஞ்சம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வளர்ந்து ஊழியத்தை பாதையில் இருந்துட்டு திரும்ப சென்னைக்கு வந்தபோது ஆல்வின் தாமஸ், யாருக்கு எத்தனை பேர் தெரியும்? ஆல்வின் தாமஸ். ஆமாம். இப்போ இவருடைய எப்படியாவது இவரை ஊழியத்தில் எத்தனை போய் சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப நாளாகவே. தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்த பிறகு, அவர் ஊழிய பைபிளுக்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு, ஆல்வின் தாமஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் இடத்துல எப்படியாவது இவரை ஜாயின் பண்ணி விட்டுடணும். அப்போ நல்லா ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சரியான ஒரு நல்லா பாப்புலர் ஆகிட்டு வந்த ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு மகிமையான ஒரு காரியத்தில் கர்த்தர் கொண்டு போயிருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் கொண்டு போய் சரி அவரை போய் கேட்போன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒருத்தருடைய ரெக்கமெண்டேஷனில் போயிட்டு அதுக்கப்புறம் ஐசையா கூட்டின்னு போயிட்டு, ஐயா இது மாதிரி பையனை ஊழியத்துக்கு நான் கொடுத்துருக்கேன், உங்கள் கூட இருந்து ஊழியம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட பேசி இட்டுன்னு போய்ட்டு அவர்கிட்ட பேசி முடிக்கிறோம். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, உங்கள் பையனை இங்கே நீங்கள் கொடுத்துட்டு போயிடணும். உங்கள் பையனை அவர் சொன்னார், உங்கள் பையனை இங்கே கொடுத்துட்டு போயிடணும். நீங்கள் என்னடா அவர் ஊழியனா போயிட்டு வருவான்னு பார்த்தா கொடுத்துட்டு போகணுன்றாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அச்சம் தோணுச்சு. கொடுத்துட்டு போயினா எப்படின்னு தெரியலையா, என்ன எப்படி சொல்கிறீங்க ஏன்னு கேட்டேன். இல்லைப்பா இங்கேயே இருந்துடணும், எப்பயாவது மாதத்துக்கு ஒரு டைமு நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னாரு. அல்லேலூயா
சரி எனக்கு என்னென்னா எப்படியாவது ஒரு ஊழியத்தை செய்யட்டும் ஆண்டவருக்காகன்னு சொல்லிட்டு அவரை அங்கே ஒரு மாதம் அவர் இருந்தார். அங்கே அல்லேலூயா அவர் கூட இருந்து ஊழியம் செய்தார் ஒரு மாதம். ஒரு சில காரியங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவதட்டு எதுவோ அந்த தேவதட்டத்துக்கு நேராக தான் எல்லாமே கடந்து வரும். அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கணுன்ற தீர்மானத்தை எப்போ வைக்கிறோமோ ஆண்டவர் நம்ம மேலே பவனி வருவார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக கொடுக்கணும் என்று தீர்மானிக்கிற போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த கழுதை குட்டி மேலே ஏற தீர்மானித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்கள், இது தேவன் சொல்லுகிற காரியத்தை நம்ம நல்லா அறியணும். நீங்கள் போங்க, எதிர போங்க, ஒரு கழுதை குட்டி இருக்கோம் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை நீங்கள் அவுத்துக்கொண்டு வாங்க. அவங்கள கேட்கலாம் நீங்கள் கூடாது. நீ நேராக போய் என்ன பண்ணணும், அவுத்துட்டு வரணும். இப்போ நம்ம ஒத்துக்குவோமா? அல்லேலூயா. நீ போய் அவுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சீசர்களும் இவரிடத்தில், என்ன ஆண்டவரை இப்படி சொல்கிறிய, யார் விட்டு கைதையே போய் நீ அவுத்துட்டு வான்றிய? அல்லேலூயா அல்லேலூயா. எங்களை எதுனா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கூட சீசர் என்ன பண்ணல, கேட்கல. அல்லேலூயா. அவங்க எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள். அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டார்கள். அந்த வார்த்தையின்படியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் போய் அந்த கழுதையை பார்த்தாங்க. அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆச்சரியமான காரியத்தை தேவன் சொல்கிறாரு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கழுதை இருக்குது, அதை சீசர் இடத்துல சொல்லி அனுப்புகிறாரு, அங்கே போங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் நம்மளை பிசாசு கட்டி வச்சிருந்தான். அல்லேலூயா. எப்படி? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கழுதை என்று சொன்னால் அற்பமாய் பார்க்குற ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு முத்தம் கொடுப்போம். கைதிக்கு போய் முத்தம் கொடுப்போமா? மாடு கூட முத்தம் கொடுத்துக்கிறத நான் பார்த்துக்கிறேன். மாடை கூட வளர்க்குறவங்க மாடுக்கு முத்தம் கொடுத்துக்கிறத நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. கைதிக்கு யாராவது முத்தம் கொடுப்போமா? அல்லேலூயா. இப்போ கழுதை எல்லாவற்றிலும் அந்த கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அது மதிக்கத்தகாத ஒரு சூழ்நிலை மத்தியில் இருந்தபோது தேவன் அதை மதிக்கும்படியாக மாற்றினார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் எப்பொழுதும் கனவீனமான ஒரு காரியத்தை பார்க்கிற போது, ஒரு சூழ்நிலையை பார்க்கிற போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அந்த கனவீனத்திலேயோ இல்லை அதை அற்பமாக எண்ணப்படுகிற காரியத்திலே அதை விட்டுற மாட்டார். அதை கனப்படுத்தும்படியா, அதை கனப்படுத்தும்படியா தேவன் அது மேலே பிரியம் வைப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் பிசாசு நம்மளை கட்டி வச்சிருந்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவன் நம்மளை அவுத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே பாருங்கள், அந்த காரியத்தை நம்ம பார்க்குற போது பார்த்தா எனக்கு இதை படிக்கிற போது ஆச்சரியமாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் போங்க, அந்த கழுதை குட்டியை இருக்கும், அதை பார்ப்பீங்க, அதை அவுத்துட்டு வாங்க. கர்த்தருக்கு உங்களை வந்து கேட்பாங்க. கேட்டாங்களா இல்லையா? வாசிங்க. ம் 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 கேட்டா ம் அல்லேலூயா. ஆமாம், இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, உடனே உங்ககிட்ட அனுப்பிச்சிடுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த வசனத்தை. ம் ஆ ம் ஆ கண்டு ஆ ம் ஆ அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரோ அதான் இங்கே நடக்குது. நீங்கள் போங்க, அந்த குட்டியை அவுப்பீங்க, அங்கே இருக்கும் என்ன பண்ணுவாங்க? ம் கேட்டாங்களா இல்லையா? அல்லேலூயா. அடுத்து நான் சொல்கிறாரு, வாசிங்க. ம் ஆ அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை தேவனுக்கு வேண்டும் என்கிற காரியத்தையெல்லாம் நம்ம அர்ப்பணித்து கொடுக்கிற போது, நம்ம அர்ப்பணித்து செயல்படுத்துகிற போது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்ம மேலே பவனி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதில் 7வது வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவனை சுமந்த ஒரு கழுதை இன்னைக்கு கழுதையை குறித்து கனமாக பேசப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் ஏறின அந்த கழுதையை குறித்து இன்னைக்கு கனமாய் பேசப்படுகிறது. இது இங்கே தான் பேசப்படுது. அல்லேலூயா. சத்தியத்தில் தான் பேசப்படுற நம்ம. ஆனால் தேவன் அதை கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுகிறார். கனவீனமான நம்ம கனத்துக்குரிய பாத்திரமாக தேவன் மாற்றுவதற்கு என்னன்னா, தேவனுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற போது, கர்த்தருடைய நாமத்தை ஏசாயா சொல்கிற போது, இதோ இருக்கிற அடியனை அனுப்பும் என்று சொல்லி முன் வந்த போது அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ஊழியத்தில் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் வேண்டும் என்று சொல்லுகிற போது அதுக்கு மறுக்கிற போது என்ன ஆச்சுன்னா அதில் ஒரு பிரச்சனையும் உருவாகுது. அங்கே தேவன் துக்கப்படுறாரு. ஒருவேளை கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இவரை நான் வேண்டும் அப்படி வேண்டும்னு சொல்லி என் மனசுக்குள்ளே நான் அவரை ஏற்றுக்குன்னு வச்சிருக்கிற போது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஒரு சம்பவம் வாழ்க்கை நடந்து சரியாக ஒரு 12-13 வயசில் அவர் சரியான ஒரு பலவீனத்தில் தள்ளப்பட்டார் ஐசையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு மரண தருவாயான ஒரு காரியமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில், தள்ளப்பட்ட அந்த சூழ்நிலை மத்தியில் கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்களித்த பிறகு கர்த்தர் உயிரோடு கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேகர் அங்கே மரக்கிளைகளாம் வெட்டி போட்டு இயேசு கிறிஸ்து ஏறின உடனே அந்த கழுதை தரையில் கூட நடக்காத அளவுக்கு மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள், வஸ்திரங்களை விரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எப்போ நம்ம வாழ்க்கையில் அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அவர் சரியாய் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்போது மகிமையின் பாத்திரமாய் தேவன் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதுக்கப்புறம் பைபிள் காலை முடிச்சுட்டு வந்துட்டு ஊழியம் செய்யறதுக்காக அவர் வந்தபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் படித்தது 10வது. எத்தனாவது படித்தார்? 10வதுல 2 சப்ஜெக்ட் ஃபெயிலு, 3 சப்ஜெக்டில் அவர் பாஸு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10வது தான் படித்தார். அதுக்கப்புறம் அவர் இங்கிலீஷில் பைபிள் காலேஜ் அனுப்புகிற போது, இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, நான் வந்துடுறேன் உங்களோட வந்து ஊழியம் செய்ய. நான் சொன்னேன், அங்கே இருப்பா, ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார், உனக்கு கற்றுக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் என்ன பண்ணார், ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. உன் கண் இன்னைக்கு பார்க்குது. அல்லே தமிழே தித்தி படிப்பார். தமிழை 10வது படிக்கிற போது நானே கேட்டேன், எப்படா உங்கள் டீச்சர் உன்னை பாஸ் பண்ணாங்க. நான் 6வதுல தமிழ் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். 10வதுன்ற போது 10வது கொஸ்டின் பேப்பர் வச்சு கேட்பேன், எனக்கு சொல்லு, பதில் சொல்லு அப்படின்னு. என்ன எழுது நீ சொல்லு அப்படின்னு கேட்குற போது 10வது தித்தி படிப்பான். எனக்கு சரியான கோபம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லுங்க, இயேசு கொடுத்துட்டா இயேசு பார்த்துக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கனவீனமானதை இயேசு இடத்துல கொடுக்கிற போது கனமுள்ளதாக மாற்றுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உபயோகமற்றது என்று நம்ம சொல்லி இயேசுகிட்ட கொடுக்கிற போது, அல்லேலூயா, ஆண்டோடு கொடுத்தது 5 அப்பம் 2 மீன் தான் கொடுத்தாங்க. எத்தனை கொடுத்தாங்க? ஆனால் சாப்பிட்டது எத்தனை பேர்? அல்லேலூயா. மீதியான கூடையே தேவங்கிட்ட நம்ம அதை கொடுக்கிற போது அது கனமுள்ளதாக மாறுது. அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தான், சிறிதாக பார்க்கணும். கையில் அது சிறிதாக இருக்குது. 5 அப்பம் உட்காந்துருக்கு. 5000 புருஷர்கள், அதுக்கு மேலே குழந்தைங்க, சிறிகை எல்லாரையும் காட்டுது. புருஷர்கள் மாத்திரம் சொல்லுது 5000 பேருன்னு. அல்லேலூயா. இப்போ எத்தனை ஆயிரமான ஜனங்கள் இருந்தாலும் தெரியாது. ஆனாலும் கூட எல்லாவற்றையும் சாப்பிட்டு எத்தனை கூட நடத்துகிறாங்கன்னா 12 கூட நிறைய. பாருங்க, இயேசுவுக்கு கொடுக்குற போது இயேசு எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா.
இயேசு எப்படியெல்லாம் உயர்த்துறார் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கேட்கிற போது, நம்ம கொடுக்கிற போது, அல்லேலூயா அல்லேலூயா, அதை கனமாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதையா இருந்தாலும் சரி, அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுக்காக அர்ப்பணித்து கொடுக்குற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுக்காக கொடுக்குற அந்த பாத்திரத்தை, அது ஞானமற்று இருந்தாலும் அது ஞானமுள்ள பாத்திரமாக மாற்றுவார். என்னோட சொந்தக்கார ஒரு பையன் இருந்தான். அவன் பையனுக்கு நல்லா அழகான ஒரு குழந்தை ஒன்று போதும், ஃபாரினர் வேலை இருப்பான். உங்களுக்கு அன்பு, அவன் பேர் யோசுவா. சில பேருக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம். திடீர்னு சொல்லி அந்த குழந்தை ஒரு சில நேரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, உடம்பு சரியில்லாத ஆகி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான். அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அது பேர் இப்போ எனக்கு வர மாட்டேங்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல். அது அந்த ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த போது, அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கலான்ட்டு நானும் சாலமனும் போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்க்கலான்னு போகிற போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த குழந்தைக்கு ரத்தம் கெட்டு போய், அந்த ரத்தத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரத்தம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, ஒரு ரத்தம் உள்ளே ஏறிட்டே இருக்குது. 3 நாளாக இப்படியே நடந்துருக்குது. குழந்தை அன்கண்டிஷன் லெவலில் தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. 3 நாளாக அந்த ரத்தம் ஏறிட்டு ரத்தம் போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ரத்தம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி போன உடனே அது அப்படியே கெடுது. திரும்ப அந்த ரத்தத்தை எடுக்கிறாங்க, திரும்ப ஒரு ரத்தத்தை அப்படியே மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஒரே அழுதான், என்னை பார்த்ததும் ஒரே அழுதான். நான் குழந்தை ரொம்ப நல்லா அழகாக இருப்பான், அழுதான். சரி, நான் கிட்ட போனேன், என்னடா பயப்படாதடா, சரி கர்த்தர் பாதுகாப்பாரான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை மாத்திரம் செய், உயிரோடு வந்தானா இயேசுவை உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி, ஆண்டவருக்காக கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்னு. அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு இவனை ஊழித்து கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறா, கர்த்தர் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு நானும் சாமனும் வந்துட்டோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அறிக்கைட்டு ஒப்பு கொடுத்தான். அன்கண்டிஷனாக படுத்த நிலைமையில் இந்த பிள்ளை குழந்தை கூட பார்க்கல, நாங்கள் பார்க்க முடியாதுன்ட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் ஜீவனோடு கொண்டு வந்தா. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம தேவனுக்காக ஒரு பிள்ளை எடுத்து கொடுக்குற போது, தேவனுக்காக எதையெல்லாம் கர்த்தர் கொடுக்க நம்ம தீர்மானிக்கிறோமோ அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும், அது மகிமுள்ளதாக மாறும். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனா உங்கள் சபையில் இன்றைக்கி ஒரு பாஸ்டராக நமக்கு இன்றைக்கி போதிக்கத்தக்கதாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு இன்றைக்கி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள், இப்படி கனவீனமான ஒரு பாத்திரத்தை கனமுள்ள பாத்திரமாக அவர்கிட்ட கொடுக்குற போது மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கொடுக்குற இறுதியும் கர்த்தருக்காக முழுமையாக இருக்குமானால் கண்டிப்பாக கர்த்தர் அதை அப்படியே ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவரை உருவாக்கினார். தேவன் இன்றைக்கு 10வது படித்த அந்த மனுஷன் இன்றைக்கி இங்கே ஃபாரினர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு யார் மாற்றுனது? ஆமாம், நம்ம எனக்கு கூட இங்கிலீஷ் தெரியாது, இப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சது? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் போன சில வெளியூருங்க கர்த்தருடைய நான் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தார். மலேசியா ஒரு டைம் போனார். நான் என்ன பண்ணல? அல்லேலூயா, நான் போனது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருக்காக கொடுக்குற பாத்திரத்தை கர்த்தர் எப்படிப்பட்ட மகிமையான பாத்திரமாக ஆண்டவர் மாற்றி இன்றைக்கி வரங்களை கொடுத்து கிருபைகளை கொடுத்து தம்முடைய வார்த்தையை இன்றைக்கி தேவனுக்கு மகிமையாக பிரசங்கம் பண்ண வைக்கிறார்னா அது தேவனுடைய பெரியதான திரு. அப்போ தேவனுக்கு கொடுக்குற போது அற்பமாக எண்ணப்பட்ட கழுத கனமுள்ளதாக மாறுது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ எல்லா விஷயத்திலும் நான் ஆண்டவருக்காக நம் தேவனுக்காக கொடுக்குற எந்த காரியமாக இருந்தாலும் அது கனமுள்ளதாய் மாறும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாப்பா கூட இன்றைக்கி மக கூட இன்றைக்கி ஒரு ஏசி என்ன பண்ணாங்க ஆண்டவருக்காக சபையில் கொடுத்தாங்க. இல்லாட்டி இங்கே கொஞ்ச நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சரியான வெயில். வெயில் எல்லாருக்கும் தெரியும்ல, பயங்கரமாக அடிக்குது வெயில். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெயிலில் இந்த மைக்க தேவனுடைய காரியத்துக்காக எத்தனை தேவனுடைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அர்ப்பணிப்போடு இந்த ட்ரம்ஸு மற்ற காரியங்கள்லாம் கர்த்தருக்காக அர்ப்பணித்தோடு கொடுக்குற போது அதனுடைய மேன்மையை நாம் பெறாமல் போவதே கிடையாது.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால கர்த்தர் அந்த சொல்லுகிறபடியே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த கழுதை குட்டிக்கு ஒரு பெரிய கனத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக கிருபை செய்தா அதை கட்டவுத்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. கட்டப்பட்ட அந்த வாழ்க்கை அதுக்கு மாறிச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்டுக்காத இருந்த அந்த கழுதை எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க. அல்லேலூயா. அந்த கழுதை எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த கழுதை, அந்த கழுதை எனக்கு ஏசு ஏறினாரோ எல்லாரும் பார்க்க வச்சார். அல்லேலூயா. அந்த கழுதைக்கு கனம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அது நடப்பதற்கு எல்லா விதமான, அது எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தரையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி அதுக்கு நல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மரச்செடிகளை வெட்டி போட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அது ரொம்ப சாப்பிட்டா அந்த இடத்த ஏற்படுத்தி அதை நடக்க வைத்தார்கள். அல்லேலூயா. முன்னாடி இப்படி அதுக்கு செய்ததே கிடையாது. எப்போ இயேசு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்மளை கொடுக்க ஆரம்பிக்கணுமோ அன்றைக்கி இயேசு நம்மளை மகிமையாக மாற்றுவார். இன்றைக்கி அநேக நேரங்களில் இயேசுவுக்கு நம்ம சரியாக கொடுக்கறதே கிடையாது. நம்மளை சரியான பாதையில் இயேசுக்கு நிறைய கர்த்தருக்கு சரியான இடத்துல அவருக்கு நம்ம இடத்தை கொடுக்கறதே கிடையாது. அல்லேலூயா. இப்போ சில நேரங்களில் ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கணுமே, கர்த்தரை தொழுது கொள்ளணுமேன்னு சொல்லிட்டு வருவோம். ஆனால் அந்த முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு கூட அவர் நமக்கு செய்த நன்மையெல்லாம் நினச்சி, அவர் நமக்கு செய்த எல்லா தடவைகளையும் நினச்சி, ஐயோ தேவனுடைய நாளாச்சே, தேவனுடைய காரியமாச்சே என்று சொல்லி அவளோடு வந்து அவரோட சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறோம் பச்சா, அப்போ தான் நம்மளை இயேசு கொடுக்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில பேர் இப்படி கூட யோசிப்பாங்க, இன்றைக்கி ஓய்வு நாள் சர்ச்சுக்கு வர போகணும், சர்ச்சுக்கு வேற கசப்பாக இருக்கும்ல, ஓய்வு நாளாச்சா சர்ச்சுக்கு வேற போகணும். அல்லேலூயா. இயேசு அறியாதப்போ நான் அப்படி தான் நினச்சேன். நான் அப்போது ஆடு தொட்டில் ஒரு 4 வருஷம் வேலை செய்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மந்தையிலேருந்து ஆடை ஓட்டிகிட்டு வருவோம். அல்லேலூயா. ஆடை ஓட்டிகிட்டு வரும்போது அந்த கண்மலை சபையாண்ட வருவோம். சாயந்தர நேரத்தில் ஒரு மீட்டிங் வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போதிச்சுட்டு இருப்பார். அப்போ நான் அங்கே பார்த்து நான் நினைப்பேன், இந்த ஆள் என்ன சொல்கிறான், இந்த ஜனங்க அண்ணாந்து பார்த்து கேட்டுனுக்குது. உண்மையாகவே நான் நினச்சேன், இந்த ஆள் ஏதோ ஒன்று சொல்லிக்கிறான், இந்த ஜனங்க அண்ணாந்து பார்த்து கேட்டுனுக்குது, என்னத்தை தான் அப்படி சொல்லுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நமக்கு தெரியாதுல்ல, இயேசுவை தெரியாத காலம், இயேசுவை பற்றி அறியாத காலம். ஆனால் அந்த இயேசுக்குள்ளே வருகிற போது, இயேசுவை ருசிக்கிற போது, இயேசுடத்தில் சரியாக நாம் வேறுண்டி எழும்புகிற போது இயேசுக்கு தன்னை அறியாதவன் நம்மளை ஒப்பு கொடுக்குறோம் பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அன்பில் கட்டப்பட, அந்த அன்பில் கட்டப்பட, அந்த நேசத்தில் கட்டப்பட நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அறியாத இயேசுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளத்தில் என்ன ஆகுதுன்னா, நம் தேவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு எப்படியாவது ஒரு வைராக்கியம் கொண்டு ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் தேவனுக்காக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய இறுதி என்ன பண்ணுது, ஏங்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நம்மளை கொடுக்கிற போது இயேசு எப்படியெல்லாம் நம்மளை பயன்படுத்துறாரு, இயேசு எப்படியெல்லாம் நம்மளை உருவாக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாலமோனா கூட சர்ச்சைக்கு கூப்பிட்ற போது ரொம்ப கடினமாக தான் இருந்தது. என்னை பார்த்து மறைஞ்சு ஒளிஞ்சு ஓடிடுவானு. அல்லேலூயா. நான் எப்படியாவது உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டுன்னு போன நினைப்பேன். நாத்தியம் பார்த்தா உசாராக எஸ்கேப் ஆகிங்கன்னா போயிடுவானுங்க. அப்படியே இருந்து எப்படி என்ன பண்ண, ஆண்டோட கிருபையில் அவங்கள கொண்டு போய் தேவாலயத்தில் உட்கார வச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு நேரம் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு பாஸ்டர் பவுலை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிற போது, அல்லேலூயா. அப்போ அவர் ஃபுல்லாக அந்த விக்கிரகத்தினுடைய பாதையில் இருக்கிறதுனால, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அப்போ இயேசு அவர் அறியாத இருக்கிறதுனால அவர் என்ன சொன்னார்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இப்போ பவுலையா யார் பாஸ்டர் வந்தார்னா பாஸ்டருக்கு அடி உனக்கு அடினார். அல்லேலூயா. பாஸ்டருக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இதே வாய் ஒரு நாளைக்கு இயேசு புகழ்ந்து பேசும், வேறு எதுவும் சொல்ல. அல்லேலூயா. இயேசு எப்போ உள்ளத்தில் வந்தாரோ எல்லாம் மாறி போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசுவை சரியா தன்னை நல்லா தெரிஞ்சுங்க. சாதாரணமாக வந்துட்டே இருந்தோமா, இயேசுக்கு நம்மளை தெரியாது. நம்ம வர அவர்கிட்ட கொடுக்க நம்மளை உருவாக்க நமக்குள்ளேருந்து ஜீவ விட்டு புறப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏதாவது பண்ணு, ஏதாவது செய்யணும், எதனா பாடணும், ஆண்டவருக்காக மகிமையாக எழும்பணும் என்ற உணர்வு என்ன பண்ணும், இதுதான் தேவன் உருவாக்குதல். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் கையில் நம்ம உருவாக்கப்படணும். ஆண்டவர் கையில் இப்படி உருவாகி வரப்போது தான் கனமலை தான் மாறு. அல்லேலூயா.
இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கூட ஆரம்பத்தில் அந்த தீர்க்க தரிசன வரம் கிடையாது. அவருக்கு அந்த தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ அந்த தேவன் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர் மிலிட்ரியில் போயிட்டு வேலையை ஜாயின் பண்ணார். மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணுற போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தான் எடுத்துன்னு போய் ஆவடியில் அவரை விட்டுட்டு வந்தேன். செலெக்ஷன் ஆகி மிலிட்ரியில் கவர்மெண்ட் வேலை கட்சிச்சு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தான் எடுத்துன்னு போயிட்டு அவரை விட்டுட்டு வந்தேன். ஆவடியில் விட்டுட்டு வந்த அவர் என்ன பண்ணார்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே மிலிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புசிக்கிறதுக்கு எல்லாம் செய்வாங்க, கொடுப்பாங்க. அதே போல் பனிப்பிரதேசம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போடுற போது அந்த குளிரெல்லாம் தாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒயின் கொடுப்பாங்க கொஞ்சம் குடிக்க. அல்லேலூயா. அவங்களே கொடுப்பாங்க வாலண்டியர். அதை குடிச்சே ஆகணும் நீ. இவர் அங்கே இருக்கிற போது இவர் அதை குடிக்கல. இவர் ஞானசனம் எடுத்துகிட்டு போனதுனால இதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். அதை ஒரு நாள் கமாண்ட் அதை பார்த்து அவரை கண்டிஷன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உனக்கு எதனா ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்லணும். ஒருவேளை பனியில் விரைஞ்சி ஏதாவது ஒரு இதுவாக ஆயிடுச்சுன்னா நான் தான். இதெல்லாம் வந்து கர்த்தருடைய ஜீவியமாக இருக்காது. இதெல்லாம் கர்த்தருடைய வாழ்க்கையாக இருக்காது. நம்ம இங்கே இருந்தால் இன்னும் கெட்டு நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். எழுதி கொடுத்துட்டு நம்ம இவர் எழுதி கொடுக்குற போது என்ன பண்ணாங்கன்னா அந்த கமாண்டர் வீட்டில் உன்னை வந்து பிளாக் கேட்டாக போகிறோம், முதலமைச்சருக்கு போகிறோம், நீ நல்லா இருக்கிற ஆள், பலசாலியாக இருக்கிற, நல்லா இருக்கிற, கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொன்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவம் ஜீவியத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தேவனுக்கு வேணுன்ற போது தேவன் என்ன பண்ணுறாரு? தம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்ற. அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்த போது இன்றைக்கி அநேகருக்கு ரட்சிப்புக்கு பிரயோஜனமாகவும் அநேகருக்கு நன்மையாகவும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இப்படி தான் தேவன் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுத்தோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஆமாம் கேட்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு கொடுக்குற போது அதை மகிமையாக மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடங்கள் தவறுனா எங்கேயோ ஆண்டவருக்கு நம்மளை கொடுக்காது இருக்கணும்னு அர்த்தம். சரியானபடிக்கு நம்மளை ஆண்டவர் இடத்துல அர்ப்பணிக்காத இருக்குன்னு அர்த்தம். ஏதோ வரோம் போகிறோம், ஏதோ தேவனை வந்து ஆராய்ச்சி தேவன் இந்த நாளில் கர்த்தருக்குரிய நாளில் அவருக்கு உண்டான கணத்தை கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இல்லை. அப்படி ஆராதிக்கக்கூடாது, அப்படி தேவனிடத்தில் கொடுக்கக்கூடாது. சரியான அர்ப்பணிப்போடு கொடுக்கணும். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி அர்ப்பணிப்போடு கொடுக்குற போது ஆண்டவர் அந்த கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்மை சரியாக தேவனுடைய பாத்திரமா இல்லை நம்முடைய பிள்ளைகளையோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மளையோ கர்த்தருக்கு கொடுக்குறோம் மகிமையாக மாற்றுவார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் பவனி வந்தது எதற்காய்? அவர் பவனி வந்து மகிமையான அந்த காரியத்தை செய்வது எதற்காய் செய்தார் என்று சொன்னால் உன்னை என்னை மீட்கும்படியாக தான். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நானும் பிசாசு கட்டிலேருந்து அவுத்தி எடுக்கப்படணும். பிசாசு நம்மளை கட்டி வச்சிருக்கிறான். பாவக்கயிறுனால் நம்மளை கட்டி வச்சிருக்கிறா. இந்த பாவ கயிறினால் கட்டி வச்சிருக்க நம்ம அவுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணார்னா நமக்கு தயவு பாராட்டினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி தான் தேவன் இந்த பூமியில் வந்து நமக்கு ஒரு மீட்பை கொடுத்தார். இதனால தான் அவர் என்ன பண்ணார்னா அவர் பவனி வந்தார். அல்லேலூயா. சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய். அல்லேலூயா. தேவாட்டு குட்டியாய் அவர் நமக்காக பவனி வந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுக்கு எவ்வளோ நம்மளை கொடுக்குறோமோ அவ்வளோ கனமாக நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. எவ்வளோ அர்ப்பணிக்கிறோமோ அந்த அர்ப்பணிக்கத்த கனமாக நம்மளை தேவன் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுக்கு ஏதாவது செய்யணும்னு இருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குதுன்னா இயேசு உன்னை ஏதாவது செய்ய வைப்பார். அல்லேலூயா. அவருக்காக மகிமையாக அவனை என்ன பண்ணுவார்? செய்ய வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் 3 நாள் உபவாசம் போட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு நாள் இப்போ மலையில் போய் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருசூல மலையில். அப்போ நான் தனியாக ஒரு நாள் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் தனியாக போய் ஜெபிக்கிறேன், ஆனால் ஜெபிச்சுட்டு வரேன் கர்த்தருடைய நாமத்தை எப்போதும் போல் ஜெபிச்சுட்டு வெறுமையாக வர போல தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் இப்படியே பேசிட்டு அந்த மலையை விட்டு நான் இறங்கி வரேன். இறங்கி வரபோது மறுநாள் தேவனுடைய ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் போய் பெருமைக்காக சொல்ல ஆலயத்தில் ஜெபம் பண்ணுறேன். வந்து ஜெபம் பண்ணி மெசேஜெலாம் முடிஞ்சுட்டு ப்ரேயர் பண்ணுறேன். நீங்கள் நான் செய்தி கொடுக்குறேன், ப்ரேயர் பண்ணுறேன். கையை யார் தலை மேலே வைக்கிறேன், தொப்புன்னு உயிராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த குப்புசாமியை சந்திக்க, குப்புசாமி ஜோசப், அதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவை நான் சந்திக்கிறேன். நான் ஊழிய பாதையில் இருக்கிற போது அந்த அம்மா ஒரு காணிக்கை எனக்கு கொடுக்குறாங்க.
அவங்க மேரின்ற ஒரு சகோதரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஒரு காணிக்கை என்கிட்ட கொடுக்குறாங்க. நான் அந்த காணிக்கை அவங்க கையிலேருந்து வாங்குறேன். அவங்க கையிலேருந்து வாங்குறேன். அவங்க அப்படியே சரிகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அப்படியே அந்த ஆவியை கட்டி அவங்கள சோமனு. அதே போல் தான் குப்புசாமி ஜோசப்பை நான் சந்தித்தேன். அல்லேலூயா. அவர் இயேசுவை பற்றி ரொம்ப ஏடாகூடமாக பேசுவார் ஒரு காலத்தில். இயேசுவை பற்றி அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இப்படியே பேசுவார். அல்லேலூயா, அப்படியெல்லாம் பேசுவார். ஆனாலும் கூட ஒரு காலம் வந்தது, கர்த்தருக்காக ஜெபம் பண்ணோம், அவருக்காக நிறைய சகோதரர்கள் ஜெபிச்சாங்க. ஒரு காலம் வந்தது, கர்த்தர் என்ன பண்ணார், அவரை தொட ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு என்ன சம்பதிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. யதார்த்தமாக ஒரு வாட்டி நான் ஆட்டோ எடுத்துன்னு கேஸ் போட போனால் ராயப்பேட்டையில் அவர் நின்றுட்டு இருந்தார். ராயப்பேட்டையில் அவர் நின்றுட்டு அந்த கேஸ் இதில் பங்கில் நின்று இருந்தார். சரி, நான் அவரை கேட்டேன். ஸ்தோத்திரம். இப்போ நான் அவரை கேட்குற போது என்ன ஆச்சுன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், என்ன குப்பை என்ன இங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா இங்கே தான் எனக்கு நான் சிது ஏற்றுவேன், சவாரியெல்லாம் ஏற்றுவேன், இங்கே தான் நிற்கிறேன். அப்படியாப்பா, சரி. எல்லாம் முடிச்சு கேஸை போட்ட குப்பை நான் வரேன்னு கை கொடுக்குற குப்புசாமி என்ன பண்ணுறாரு, ஆடுறாரு. கை தான் குத்தா குப்புசாமி வரேன் சாமி பார்க்கலாம் குப்பை அப்படின்னா என்ன பண்ணுறாரு, ஆடுறாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாப்பா நாங்கள் சபை இருக்குது, என்னப்பா பிரச்சனை உனக்குன்னா, அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குது, வா சர்ச்சுக்கு வாண்ணா. அதுக்கேற்ற மாதிரி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ஆடினவர் பிசாசு என்ன பண்ண அடங்கி கட்ட வைக்கப்பட்டு இன்றைக்கி தேவனை என்ன பண்ணுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கொடுக்குற போது ஆண்டவர் மகிமையாக மாற்றுவார், கனமாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் தேவ மாற்றுவார். சத்துரை பார்த்து பயந்த நம்முடைய வாழ்க்கையை சத்துரு எதிர்க்கும்படியாக எப்போ மாற்றுவார்னா, சரியானபடிக்கு தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, சரியானபடிக்கு தேவனிடத்தில் நம்மளை அர்ப்பணித்தோம்னா சத்துரு வெக்கப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா. கதவங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் கொஞ்ச நேரம் மெசேஜ் எடுத்துக்கிறேன். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம இதை பற்றி பார்த்துட்டோம். நான் எடுக்க வேண்டிய மெசேஜை கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த குருத்தோலை ஞாயிறு இருக்கிறதுனால இதை தேவனுடைய கிருபை கொண்டு நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்தோம். அல்லேலூயா. தேவ சித்தமானால் பார்ப்போம். சரி, எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம். நான் முடிச்சிட கரெக்டான டைமுக்கு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அவர் பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6 கடைசி வசனத்தை வாசிப்போம். ம் 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 அல்லேலூயா. கவனிங்க, பாவத்தின் சம்பளம். அப்போ பாவத்துக்கு என்ன இருக்குது, பாவத்துக்கு என்ன இருக்குது, இன்னும் கொஞ்சம் தெளிவா படிக்கிற வண்ணமாவே. இப்போ பாவத்துக்கு என்ன இருக்குது, மரணம் இருக்குது. அதை மென்ஷன் பண்ணணும். அல்லேலூயா. பாவத்துக்கு என்ன இருக்குது, ஆமாம், வேலை செய்தால் எப்படி சம்பளம் இருக்குதோ பாவத்துக்கும். அல்லேலூயா. இப்போ பாவத்துக்கு என்ன இருக்குதுன்னா சம்பளம் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் பாவத்துக்கு என்ன பண்ணுறன்னா சம்பளத்தை கொடுக்குறாரு. அதுதான் மரணம். பாவத்தின் சம்பளம். வசனம் வாசிங்க. ம் ம் தேவனுடைய கிருபை வரமோ உண்டான நித்திய ஜீவன். கவனிங்க, பாவத்துக்கு சம்பளம் வந்து என்ன பண்ணுதுன்னா மரணத்தை கொடுக்குது. ஆனால் தேவனுடைய கிருபை வரத்துக்கு என்ன கொடுக்குதுன்னா நித்திய ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. பாவம் மரணத்தை கொண்டு வருது, கிருபை என்ன கொண்டு வருது, இப்போ பார்த்துங்க. அல்லேலூயா. இப்போ கிருபை நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு கொடுக்குது. நித்தியமாக ஜீவனோடு வாழத்தக்க, தேவனோடு வாழத்தக்க ஒரு பெரிய பாக்கியத்தை கிருபை கொடுக்குது. அதனால் எபேசியரில் பவுல் சொல்கிறப்ப சொன்னார், கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்,
இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதுதான் கிருபை. அல்லேலூயா. கிருபையை கொண்டு விசுவாசனாலே, இப்போ கிருபை நம்ம மேலே ஊற்றப்பட்ட பிறகு தான், கிருபை நம்ம மேலே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தழவா இறங்குறதுனால தான் கிருபை என்ன பண்ணுச்சுன்னா நமக்கு ஜீவனை கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பாவம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வருதுன்னா மரணத்தை கொண்டு வருது. இப்போ எது பாவம்? பைபிள் சொல்லுது, வாசிங்க. பாவம்லாம் எது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:17 வாசிங்க. சாரி, அநீதியெல்லாம் பாவம்தான். போதும். அநீதியெல்லாம், ஆமாம், எதெல்லாம் அநீதியோ, எதெல்லாம் நீதியாக நடக்க வேண்டியது அநீதியாக மாறுதோ அதெல்லாம் எப்படிப்பட்டது தான்? நீதியாக நடக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை அவளோட ரத்தத்தினால் கழுவப்பட்டப்ப நம்ம எப்படி ஆகிட்டோம்? எப்படி ஆகிட்டோம்? நம்ம அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டப்ப நம்ம எப்படி ஆகிட்டோம்? நீதிமான்கள் ஆகிட்டோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 5:9 நினைக்கிறேன். அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு நம்ம எப்படி ஆகிட்டோம்னா நீதிமான் ஆக்கப்பட்டோம். அப்போ நீதிமான்களாக்கப்பட்ட நாம கர்த்தருடைய நாமத்தை அநீதியாக மாற, நீ இருக்கிற இடத்துல ஆவ போட்டு அநீதியாக மாறிட்டமா. அல்லேலூயா. அநீதியெல்லாம் என்ன சொல்லுது பைபிள்? அநீதியெல்லாம் பாவம் தான். எதெல்லாம் அநீதியாக மாறுதோ, இப்போ எதெல்லாம் தேவனுக்கு வேண்டாத காரியமோ, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமோ, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளாம் எப்படி போகிறோம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யட்டுமா, ஆண்டவரே மன்னிச்சிருப்பா, ஆண்டவரே மன்னிச்சிருப்பா, அந்த ஒரு வாட்டி தெரியாது செய்யிட்டேன்ப்பா, கொஞ்சம் மன்னிச்சிருப்பா, நான் புள்ள தானப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து செய்கிறோம், அடுத்து இதே தான் ஓடுது. அடுத்து செய்கிறோம், அடுத்து என்ன வந்து ரொட்டீனா தொடர்ந்து இப்படியே 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 என்ன பண்ணுறோம்? செய்யறத கணக்க வைக்கிறதுல, செய்யறத அநீதியை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கணக்கு வைக்கிறதே கிடையாது. ஆனால் அநீதிக்கு ரிக்வஸ்ட் கேட்டுனே இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. அநீதிக்கு ஆமாம் தயவு கேட்டுகிட்டே இருக்கிறோம், அநீதிக்கு தயவு கேட்டுகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அநீதிக்கு தயவு கேட்க கேட்க நம்முடைய புள்ள இருக்குது, ஒரு வாட்டி கண்டிஷன் பண்ணுறோம், தப்பு பண்ணுது. 2வது வாட்டி கண்டிஷன் பண்ணுறோம், தப்பு பண்ணுது. 3வது வாட்டி கண்டிஷன் பண்ணி தப்பு பண்ணுது. தொடர்ந்து அதை செய்து தப்பு பண்ணுதுன்னா அதை நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு இறங்கி 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 அதை நம்ம சீர்படுத்துவோமா? என்ன பண்ணுவோம்? அதை கண்டிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தான் தேவன் இருப்பார். அதுதான் சொல்கிறாரு, பாவத்தின் சம்பளம். ஆமாம், பாவம் எப்படி என்ன பண்ணவனா உனக்கு மரணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே, ஆத்மா செத்துரும். உள்ள இருக்கிற ஆத்மா என்ன பண்ணனா செத்துரும். நல்லா தெரிஞ்சுங்க. நீ ரிக்வஸ்ட் கேட்டுட்டு தான் இருப்ப, நீ ரிக்வஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருப்ப. ஆண்டவரே எனக்கு இறங்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தயவு பண்ணுங்க, நீங்கள் மன்னிக்கிற தேவனாச்சே. இப்படி பல காரியங்களை சொல்லி 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 ஆண்டவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். இது பண்ணுங்க, இதை செய்திருங்க, அதை செய்திருங்க, இதை பண்ணிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை நல்லா புரிஞ்சுங்க. அவர் எப்படிப்பட்ட தேவன்றதை நம்ம மறந்துடுறோம். அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமான தெய்வன்றதை அவரை மறந்துடுறோம். அவர் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர் என்றதை அவரை மறந்துடுறோம். ஆனால் நம்முடைய அநீதிக்கெல்லாம் ஒரு இடத்துல போய் ரிக்வஸ்ட் கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். உள்ள ஆத்மா செத்துரும். உயிர் இருப்ப நீ, ஆனால் உள்ள ஒரு ரட்சிப்பின் ஆத்மா இருக்கும், அது செத்து இருக்கும், உனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு நிறைய பண்ணிட்டார்ல, நீ கேட்கிறப்பெல்லாம் இறங்குறாருல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அந்த வார்த்தையே தேவன் கிரியையில கொண்டு வரணும்ல. தேவன் வார்த்தையை சொல்லிட்டாரு, பாவத்தின் சம்பளம்
அப்போ கிரியையில் எப்படி கொண்டு வரணும்? அவர் கிரியையில் கொண்டு வரணும்ல அந்த வார்த்தையை. அவர் சொன்ன வார்த்தை கிரியையில் அவர் கொண்டு வரணும்ல. அப்போ கிரியையில் அந்த வார்த்தை சும்மா இருந்தால் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்குது? உங்களுக்கு புரியுதா இது? இப்போ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இப்போ கிரியையில் அது வரணும். இப்போ தேவன் சொல்லிட்டார்னா வானம் உண்டாக கடவுதுன்னா வானம் உண்டாயிடணும், பூமி உண்டாக்குதுன்னா பூமி உண்டாயிடணும். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அது நடந்துடணும். ஆனால் நடக்க வேண்டிய அந்த காரியம் நடக்காத போயிட்டா ஒரு வார்த்தை தப்பாயிடல. அல்லேலூயா. ஒரு வார்த்தை என்ன ஆகிடும்? தப்பாயிடும். இப்போ நம்ம இன்றைக்கி அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? தேவங்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சுக்குள்ளே நல்லா இருக்கிறோம், சத்தியத்தை நல்லா கேட்குறோம், சத்தியம் நம்மளே பேசுவது, வெளியே போகிற வேறு மனுஷனாக மாறுறோம். அல்லேலூயா. வெளியே போன பிறகு அல்லேலூயா, வெளியில் போகிற போது வேறு மனுஷனாக மாறுறோம். அப்போ வேறு மனுஷனாக மாறிட்டு என்ன பண்ணுறோம்? ஆண்டவர்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம்? அல்லேலூயா. உள்ள ஆத்மா செத்து போயிருக்கும். உள்ள ஒரு ஆத்மா ஏறிக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சகோதரத்தை இடறி போகிறாங்க, நான் அவங்கள பார்த்தேன். அப்போ அதே சகோதரி வந்து அந்நிய பாஷை பேசுகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை இந்த ஆத்மா அந்த மாதிரி இப்போ இவங்க அந்நிய பாஷையில் பேசுகிறாங்களே, அல்லேலூயா. அவங்க இருதயத்தை ஆண்டவர் காட்டாங்க, உள்ளத்தை என்கிட்ட காட்டினார். ஆண்டவர் இருண்டு போயிருக்குது, உள்ள எப்படி இருக்குது? இருளாக இருக்குது. இப்போ உள்ள என்ன இருக்குதுன்னா ஆத்மா செத்து போயிடுச்சு. அல்லேலூயா. யாரும் பார்க்கலனா கூட இயேசு எல்லா இடத்துலையும் பார்ப்பார். எல்லாருடைய கண்ணை மறைச்சா கூட இயேசுடைய கண்ணை அவருக்கு எல்லாம் வெளியங்கரமாக இருக்குது. அவருக்கு எல்லாமே வெளியங்கரம் தான். அவர் எல்லாத்தையும் வெளியங்கரமாக பார்ப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் சங்க நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டால் நீ அங்கே கூட வரீங்க. எங்கேயோ ஒளிஞ்சி ஒரு இடத்துல படுக்க போகிற அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து என்னை பார்க்க முடியுது. இப்போ ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தை கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஏன் இந்த பாவத்தை அதிகமாக வெறுக்க ஆரம்பிக்கிறார்? இந்த பாவம் என்கிற இந்த காரியம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் நம்மளை தோக்கடிச்சிடும். அல்லேலூயா. யோவானில் கர்த்தருக்கு சொல்கிறாரு, அது ஒன்று தேவனுக்கு மகிமை உண்டாகலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துங்க வசனத்தை சொல்லு. எட்டாவது வசனம், 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆ ம் ஆ ஆ ம் ம் ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாக்கப்படுறான்? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்ம பாவம் செய்கிறோன்னா நம்மளை தேவன் உண்டாக்கலையா? யார் உண்டாக்கினது? ஏன் பிசாசு உண்டாக்கினான்னு தேவன் தீர்மானிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசானவன் ஆதி முதலாக பாவம் செய்கிறான். அப்போ பிசாசுடைய கிரிகளை அழிக்க முடியாது மனுஷகுமார. இப்போ சாத்தானுடைய கிரியை தேவன் அழிக்கணும். இப்போ நான் பாவம் செய்தேனா சாத்தானுடைய கிரியை எப்படி அழிக்க முடியும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்தகாரமாக இருந்த அந்த சகோதரிய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கொடிய வியாதியில் தள்ளப்பட்டு போச்சு. அல்லேலூயா. கொடிய வியாதி, கேன்சர் வியாதி. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம். புரிஞ்சுங்க. நான் யாரையும் அவங்கலாம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை
தேவன் உன்னை ரட்சித்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டார். தேவன் வார்த்தையில் கோபம் கொள்றார். ஏன் வார்த்தையில் தேவன் கோபம் கொள்றார்னா, அவர் சொல்லிட்டாரு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறேன்னா நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை தம்முடைய ரத்தத்தினால கிரயத்துக்கு நம்மளை மீட்டு நம்மளை நீதிமான் ஆக்கிட்டாரு. நீதிமான் ஆக்கிட்டு நம்ம பாவம் செய்ய திரும்ப 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 தேவனுக்கு விரோதமாக செயல்படுவோம். இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படியாக மனுஷகுமாரன் வந்தார். அப்போ பிசாசுடைய கிரியை தேவனால் என்ன பண்ண முடியல, அழிக்க முடியல. அவரால் அழிக்க முடியும். யார் அழிக்க முடியாத காரணமாக இருக்கிறது? நம்ம தான். அல்லேலூயா. ஏன் நான் பாவம் செய்கிறேன். இப்போ நான் பாவம் செய்கிற போது எப்படி நான் பிசாசுடைய கிரியை தேவை வந்து அழிக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? துணிகரமாக செய்கிறோம் சில காரியங்களை. என்ன பண்ணுறோம்? ஒரு வசனம் சொல்லுது பிரசங்க, துர்க்கைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடினாலே மணிபுத்திர எழுதிய பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுதான். பாவம் செய்கிற போது அடி குத்தான்னு வச்சு ஆண்டவரே திரும்ப அவன் பாவம் செய்வானா? அடி கொடுக்கல ஆண்டவர். இறங்கி இறங்கி பார்க்குறாரு. அல்லேலூயா. இறங்கி பார்த்துட்டு உன்னை அடிக்கணும்னு தீர்மானிக்காத உன் ஆத்துமாவை அடிச்சிடறாரு. அது உனக்கு தெரியாத இருக்கும், உனக்கு அது மறைவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ பிசாசுடைய கிரிகளை தேவன் அழிக்குதான். சாத்தானுடைய கிரிகளை தேவன் அழிக்க முடியாத பூமியிலே வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. அதிலே ஒரு வசனம் சொல்லுது இங்கே அருமையாக. அதே வசனம் இன்னொன்று சொல்லுது பாரு, 9வது வசனம் என்ன சொல்லுது? பாருங்க. இப்போ தேவனால் பிறந்துட்டோம், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு, ஆமாம், அவரால் பிறந்துட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு ஐசையா மகன், நான் தான் தகப்பேன். நான் பாவம் செய்கிற போது வேறு விதமாக மாறுது. புரியுதா உங்களுக்கு? இப்போ தேவனால் பிறந்தவன் எவனும் ஆமாம் பாவமே செய்ய மாட்டான். அவன் என்னால் பிறந்துட்டானா அவன் பாவம் செய்ய மாட்டான்னு ஆண்டவரை உறுதிப்படுத்துகிறாரு. அப்போ அந்த உறுதிப்படுத்துகிற வசனத்துக்கு மாறாக என் வாழ்க்கை மாறுற போது தேவன் கோபமாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம புரிஞ்சுக்கணும் தேவனுடைய ஜனமே, பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தரால் உண்டான மகிமையான ஜீவனுக்குள்ளே கொண்டு போகணும்னு தீர்மானிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசியாவில் ஒரு வசனம் சொல்கிறார், கொஞ்சம் அதை காமிச்சிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் நான் செய்தி முடிக்க போகிறேன். ஓசியாவில் நான் எடுத்து சொல்கிறேன். நல்ல ஒரு வசனம், சாந்தம் அதை மறைக்கிறான். இல்லை இல்லை, அதாவது என்ன இருக்குன்னு அதில் அவர்கள் கருத்து வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் நீ அறிவை வெறுத்தாய்,
ஆகையால் மறந்தாய் நானும். அல்லேலூயா. எங்க போறாரு பத்தியா? இப்ப மறந்துட்டேன்னு சொன்னா என்னன்னா அந்த வார்த்தையை மீறிட்டேன்னு அர்த்தம். ஆண்டோட வார்த்தை சொல்லுது, ஆண்டோட வார்த்தையை நான் மறக்கிறேன். அல்லேலூயா. நான் அதை ஏற்றுக்க மறுக்கிறேன். அப்போ அதை மீறி போகிறேன், அது அநீதியாக மாறுறேன். அல்லேலூயா. நான் மறந்துட்டேன், என்ன தானே தண்டிக்கணும்? நான் மறந்துட்டேன், எனக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். எங்கே போகிறாரு? பிள்ளைகளை மறந்துடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவாங்க, ஏன் பாவம் என்னோடு போகட்டும். அப்படி போகாது. அல்லேலூயா. உன் பாவம் உன்னோடு இருக்கும், உன் பிள்ளைகளிடத்திலும் போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 4ஆம் 3ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எங்கே அடித்தா அவனுக்கு வலிக்குன்னு தெரியும். எங்கே அடித்தா நீ தாங்கிக்குவ, பிள்ளை அடித்தா கொஞ்ச நேரம் அழுதான், ஒரு பதட்டம் வருதுல்ல, அழுது கொஞ்ச நேரம் தான், பதட்டம் வருதா இல்லையா? ஆண்டவர் செய்கிற காரியத்தை கொஞ்சம் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எங்கேயோ பண்ற, என்னவோ பண்ற, அதை பார்க்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. நீதியின் வார்த்தையை கையில் பிடிச்சிட்டோம். என்ன வார்த்தை இது? ஆமாம், பொக்கிஷம், மகிமையான பொக்கிஷம். வார்த்தையை கையில் எடுத்துட்டோம், அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், அவருக்கு அர்ப்பணிச்சிட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுதை அவுத்துட்டு வாங்க, கழுதை மேலே நான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுதை அவுத்துட்டு வந்தாச்சு, எல்லாம் செய்தாச்சு. கழுதை மேலே இயேசு கிறிஸ்து ஏற போகிறாரு. கழுதை இடம் கொடுக்கல, என்ன பண்ணுவார்? அல்லேலூயா. அந்த கழுதை நான் அவுத்துட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் அதுக்கு வந்து விடுவிச்சு அதை கொண்டு வந்து அதுக்கு எல்லாம் காரியத்தை செய்து இப்போ நான் ஏற போகிறேன் அந்த கழுதை மேலே. கழுதை எனக்கு இடம் கொடுக்கல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உனக்கு உன் வீடு சொந்த வீடு. யாரோ வந்து உள்ளே பூந்துட்டு உனக்கு இடம் கொடுக்கல, எப்படி இருக்கும்? யார் வீட்டில் வந்து யார் பூந்துக்கிட்டு யாருக்கு இடம் கொடுக்கல? ஒரு செகண்டில் கோபரமாக வராதா? அல்லேலூயா. இதுதான் தேவன் பார்க்குறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ நினைக்கிற உள்ள ஆத்மா செத்துரும். வசனம் சொல்லுது, கையோடு கை கொத்தாலும் தண்டனைக்கு தப்பான். கையோடு கை கொத்தாலும் வேதத்தை அப்படியே சுமந்துக்கிட்டு நல்லா எல்லா விதத்தில் தேவனுக்கு ஏற்ற பக்தியோடு பயத்தோடு வந்து உக்காஞ்சா கூட கையோடு கை கொத்தாலும் தண்டனைக்கு. ஆமாம், இதை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ பயபக்தியாக வந்தினா கூட உள்ள ஆத்மா ஜீரோவாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா அறிவில்லாத இருப்பது நல்லதுன்னு பைபிள் சொல்லுது. நல்லா தெரிஞ்சுங்க. பாவம் நமக்கு சம்பளத்தை கொண்டு வரும். எப்படிப்பட்ட பாதையில் கொண்டு வருதுன்னா, உனக்கு மாத்திரம் கொண்டு வரல, உன் பிள்ளைகளுக்கும் கொண்டு வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் நல்லா வாழணும்னு நான் நினைக்கிறேன். என் பிள்ளைகள் நல்லா ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகள் நல்லா சமாதானமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டு சங்க 128 சொல்லிட்டாரு, உங்கள் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பான்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை என் பிள்ளைகளுக்கு நான் எதிர்பார்க்குறேன். என் பிள்ளைகளோட சமாதானம் நதியை போல இருக்குன்னு நான் பார்க்குறேன். என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் வாழணும்னு பார்க்குறேன். என் பிள்ளைகள் நான் வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீ அப்படி வாழணும், நீயே நானும் அப்படி தான் வாழணும். அல்லேலூயா. நான் மறந்தேன்னா அவர் மறந்துடுவார், நீ மறந்துனா அவர் மறந்துடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது. நான் தான் ஆண்டவரை செய்தேன். தாவீது கர்த்தருக்கு சொத்து, ஜனத்தை லக்கமிடாத, ஜனத்தை எண்ணாத. ஏன் தேவன் சொல்லிட்டார்? தாவீது கர்த்தருடைய நாமத்துக்கு தாவீது என்ன சொல்கிறேன்னா, ராஜாவாக இருக்கிறதுனால இல்லை, ஜனங்களை என்ன ஆள் அனுப்புன்னு சொல்லிட்டு யோவாப் அனுப்ப ஆரம்பிக்கிறார். தேவன் சொல்கிறார், நீ அனுப்பக்கூடாது என்னத்துக்கு? ஏன்னா அவர் ஆபிரகாம் பார்த்து ஒரு ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியில் நத்தலை மனையத்தினை போல உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ண போகிறேன். நீ என்ன முடியா எண்ணி பாருனா. வானத்து நட்சத்திரம் என்ன முடியுமா? என்ன முடியாது. பூமி மண்டலத்தை என்ன முடியுமா? என்ன முடியாது. எண்ணிக்கை அடங்காத இஸ்ரவேலை யூதாவை ஆசீர்வதிக்க தீர்மானித்த போது நீ என்னத்துக்கு அப்படி ஆள் அனுப்பலாம்? தாவீது கேட்குறான்,
ஆண்டவர் ஜனங்களை அடிக்கிறார். ஐயோ ஆண்டவரே, நானும் என் குடும்பத்தை தண்டிய நான் தானே அந்த அறிக்கையிட்டேன். அல்லேலூயா, நான் தானே அதை செய்தேன். ஜனக்குறைவு ராஜாவுடைய முறிவுன்னு சொல்லுது. ஜனக்குறைவு, ஆமாம். அல்லேலூயா. நம்ம கூட்டில் சொந்தக்காரர் நிறைய இருந்துட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தில், நிறைய ஜனங்க இதியா, அங்கே போயிட்டு என்ன பண்ணாத, பிரச்சனை பண்ணாத, அதுங்க பிள்ளைன்னு வந்துடும். அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க, நிறைய ஜனம் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு நிறைய ஜனம் ராஜாவுக்கு மேன்மை, ஜனக்குறைவு அவருக்கு முறிவு. ஆகையினால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய காரியம் சாதாரணமானது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் புள்ள நல்லா வாழணும்னா நீ நல்லா தேவனுக்கு கேட்ட பாத்திரமா வாழணும். அல்லேலூயா. உன் புள்ள நல்லா இருக்கணும்னா நீ நல்லா இருக்கணும். அல்லேலூயா. நீ ஆண்டவர் கேட்ட பாத்திரமா இருந்து பாரு, உன் பிள்ளைக்கு ஒரு கேடு வராது. வசனம் சொல்றது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. நீ நீதிமானா இருந்த பாரு, உன் பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலத்தை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வராரு. எங்கிருந்து கொண்டு வர தெரியாது, உன் பிள்ளைகள் நன்மையாக வாழ்வார்கள். அல்லேலூயா. நீ மிஸ் ஆகுறனா, அல்லேலூயா, உங்க மிஸ் ஆவாங்க. ஜாக்கிரதையாக இருந்து நம்ம கத்தரை பிடிச்சிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தின் சம்பளத்தை நான் எடுத்து என் பிள்ளை கொடுக்கக்கூடாது. நான் செய்த பாவத்தின் சம்பளத்தை எடுத்து என் பிள்ளை கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் குருடனா பிறக்கிறான். ஆண்டவரை, இவன் செய்த பாவமா இல்லை இவன் தாய் தகப்ப முன்னோர்கள் செய்த பாவமா கேட்குறாங்க வந்து. அல்லேலூயா. பாவம் ஏதோ ஒன்று கொண்டு வருது. 38 வருஷமா படுத்துட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து டைரெக்டாக அவங்ககிட்ட போய் அவனை தொட்டு அவனை சுகமாக்கிறாரு. அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, எவன் 5:14, இனி போய் பாவம் செய்யாத. எவன் 5:14 பாருங்க. அதிக கேடு உண்டாகி வராதபடிக்கு இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, நீ கேடு எதுதான் கொண்டு வருது. அல்லேலூயா. பாவம் தான் கேடு கொண்டு வரும், அதுதான் சம்பளம். வசனம் அப்படி தானே எழுதப்பட்டுக்குது. வசனம் எப்படி மாறும்? இப்போ பாவம் செய்துட்டுனா நான் தண்டனை அனுபவிச்சாகணும். நம்மளே சொல்லுவோம், பிள்ளை தப்பு பண்ணியா தண்டனை அனுபவி சொல்கிறோமா இல்லையா? நம்மளே தீர்மானிக்கிறேன்ல. அல்லேலூயா. இப்போ தேவன் தீர்மானிக்கிறார, நீ நல்லா வாழ்ந்தனா உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். நீ எவ்வளோ பரிசுத்தமாக வாயிறியோ, நீ எவ்வளோக்கு தேவனுக்கு பயந்து வாயிறியோ, உன் பிள்ளைங்க அப்படியே இருப்பாங்க, உன் பிள்ளைங்க அப்படியே வாழ்வாங்க. அதுங்க நீங்கள் தேவன் உங்கள் மேலே அப்போ சொல்லுவார், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒளி மர கண்டுகளை போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் ஒன்றி மேலே கண்டுகள் போல எப்போ தெரியுமா வளரும்? நீ செய்வதில் எப்போ தெரியுமா வாழ்க்கும்? நீ ஆண்டவருக்கு எவ்வளோ பயந்து வாயிறியோ, எவ்வளோ பாவம் செய்யாத வாயிறியோ, எவ்வளோ அநீதியான காரியங்களில் ஈடுபடாத வாயிறியோ, உன் பிள்ளைகள் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பான்னு சொன்னார் பார். அல்லேலூயா. நான் பார்க்கணுன்னா நான் சீராக இருக்கணும். நான் சீராக இல்லைன்னா என் பிள்ளைகளின் பிள்ளை நான் என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவம் எங்கேருந்து எழும்புதுன்னு சொல்லிட்டு நேரம் இல்லை, பிரசங்கம் பண்ண முடியல. கர்த்தர் சித்தமானா இந்த பிரசங்கத்தை நான் கொடுக்குறேன், தேவ சித்தமானா பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவம் எந்த இடத்துலேருந்து எழும்பி வருது? அல்லேலூயா. தலைப்பை மாத்திரம் காட்டிட்டு சோமனை போயிடலாம். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். யாக்கோபு 1:15. யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பரிபூர்ணப்படுற போது, அல்லேலூயா, இச்சையானது எதை தரிப்பிக்குது? அதான் நான் இச்சிக்கிறேன், கர்ப்பத்தை தரிக்கிறேன், பிள்ளை போகிறது, இச்சை பூர்ணமாயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுடைய வேலை முடிவடையுது. இச்சிக்க வச்சுட்டேன், கர்ப்பம் உண்டாயிடுச்சு. இவனுக்கு மாத்திரம் இல்லை, இச்சை இவனுக்குள்ளேருந்து உருவாகுது, பிள்ளைக்கு போயிடுச்சு, பாவம் அப்படியே பூர்ணமாயிடுச்சு. வேத வசனம் நிறைவேறணும். அல்லேலூயா. மரணத்தை கொண்டு வருது. இந்த வசனத்தை கர்த்தர் சித்தமான ஒரு நாளைக்கு தியானிப்போம். கர்த்தர் ஆசை கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் எல்லாம்.